ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமிலேருந்து சயின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 10th சயின்ஸில் யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் ஆட்டம்ஸ். திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இல்லையா, ஒவ்வொரு திங்ஸ் எல்லா திங்ஸுமே எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டம்ஸால தான் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா. அதை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்போம் இல்லையா, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். அது சும்மா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மெயினாக என்ன எக்ஸாம் பாயிண்ட் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, A Greek philosopher Democritus in 400 BC believed that matter is made up of tiny indestructible units called atoms அப்படின்னு சொல்றார். Indestructible அப்படின்னா indivisible அப்படின்னு அர்த்தம். லிசன் பண்ணுங்க. இன்டெஸ்ட்ரக்டிபிள்னா பிரிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். அதாவது கிரீக் பிலாசபர், கிரேக்க தத்துவஞானி டெமோக்ரட்டிஸ் இருக்கார் இல்லையா, அவர் 400 BCலேயே என்ன பண்ணிட்டாரு, அதாவது ஒவ்வொரு மேட்டர்ஸும் ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், பிரிக்க முடியாத ஒரு ஆட்டம்ஸ் பார்ட்டிகல்ஸால தான் ஆனது அப்படின்றத சொல்லிட்டார். அந்த குட்டி பார்ட் தான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டர் இன் 1803 ஜான் டால்டன் கன்சிடர்ட் தட் எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர். தென் ஜான் டால்டன் என்ன சொல்றாருன்னா, 1803ல எல்லா எலிமெண்ட்ஸும் நேச்சராகவே ஆட்டம்ஸால, ஒரே மாதிரியான ஆட்டம்ஸால தான் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அவர் சொல்றாரு. அது இதுல பாத்தீங்கன்னா நம்ம 2 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா. என்னது, கிரீக் பிலாசபர் டெமோக்ரட்டிஸ் 400 BCலேயே டினி இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனிட்ஸ் தான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பிரிக்க முடியாத ஒரு அலகு தான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னாரு. செகண்ட் நம்ம பார்த்தது ஜான் டால்டன், அவர் என்ன கன்சிடர் பண்ணாருன்னா, எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான ஆட்டம்ஸால தான் ஆனது அப்படின்றத நேச்சராகவே, இயற்கையிலேயே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு, கன்சிடர் பண்றாரு. நெக்ஸ்ட், ஜே தாம்சன் டிஸ்கவர் கேத்தோட் ரேஸ் நோன் அஸ் எலக்ட்ரான்ஸ். ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேத்தோட் ரேஸை கண்டுபிடிக்கிறார். கேத்தோட் ரேஸ்னா என்ன, எலக்ட்ரான்ஸ் தான் கேத்தோட் ரேஸ். ஓகேவா. கோல்ட்ஸ்டீன் டிஸ்கவர்ட் பாசிட்டிவ் ரேஸ் விச் வேர் நேம்ட் அஸ் புரோட்டான்ஸ் பை ரூதர்ஃபோர்ட். லிசன், கவனிங்க. கோல்ட்ஸ்டீன் என்ன டிஸ்கவர் பண்ணார்னா, பாசிட்டிவ் ரேஸ் டிஸ்கவர் பண்ணார். ஓகேவா, கண்டுபிடிச்சாரு. விச் வேர் நேம்ட் அஸ் புரோட்டான்ஸ். அதுக்கு புரோட்டான்ஸ்னு பேர் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட். அப்ப புரோட்டான்ஸ்க்கு புரோட்டான்னு பேர் வச்சது ரூதர்ஃபோர்ட், பட் கண்டுபிடிச்சது கோல்ட்ஸ்டீன். ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன் 1932 ஜேம்ஸ் சாட்விக் discovered the chargeless particles called neutrons. அதாவது சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக். அதுக்கு பேர் நியூட்ரான்ஸ். ஓகேவா. சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னது, அங்க பாசிட்டிவ் ரேஸ் நெகட்டிவ் ரேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னோம். நெகட்டிவ் ரேஸ்னா எலக்ட்ரான்ஸ், பாசிட்டிவ் ரேஸ்னா புரோட்டான்ஸ். பட் இந்த இடத்துல பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவ் இல்லாம ஈக்குவலா மீடியமா இருக்குது இல்லையா, அதுதான் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ். அதுக்கு பேரு நியூட்ரான்ஸ். அதை கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சாட்விக். ஓகேவா. தென் பிரசன்ட்லி a large number of elementary particles like photon, meson, positron and neutrino have been discovered. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரசன்ட்லி இப்ப ரீசெண்டா நிறைய எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டான், மீசான், பாசிட்ரான், நியூட்ரினோ. ஓகேவா. இப்ப இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் என்னன்னா, சம் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நம்ம என்னென்ன சொல்லலாம், போட்டான், மீசான், பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோ. ஓகேவா. நியூட்ரினோ துகள்கள் இருக்கு இல்லையா, அதுதான். இன் 1911 the British scientist Ernest Rutherford explained that the mass of an atom is concentrated in its central part called nucleus. இங்க பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ரூதர்ஃபோர்ட் இருக்காரு இல்லையா, அவர் பிரிட்டிஷ்காரரு. அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் அன் ஆட்டம், அதாவது அந்த ஆட்டமுடைய நிறை முழுசா சென்ட்ரல் பார்ட்ல தான் கான்சென்ட்ரேட்டடா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கான்சென்ட்ரேட்டடா நிறைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் நியூக்ளியஸ் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரேடியோ ஆக்டிவிட்டி. டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிரியக்கம் இல்லையா, கதிரியக்கத்தினுடைய கண்டுபிடிப்பு. லிசன், இன் 1896 French physicist Henri Becquerel finished his research for a week
and stored a certain amount of uranium compound away in a drawer for the weekend. By chance, an unexposed photographic plate was also stored in the same drawer. After a week, he returned and noticed that the film had been exposed to some radiation. He discovered that he could reproduce the effect whenever he placed uranium near a photographic film. Apparently, uranium radiated something that could affect a photographic plate. This phenomenon was called as radioactivity. Uranium was identified to be a radioactive element. இதில் பார்த்தீங்கன்னா 1896 பிரெஞ்சு பிசிக்ஸ்ட், அதாவது யாருன்னா ஹென்ரி பெக்கோரல் வந்து அவர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வீக் எண்டில் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டாரு. அப்படி போட்டு போகும்போது யுரேனியம் காம்பவுண்டு அப்படியே வச்சுட்டாரு. யுரேனியம் காம்பவுண்ட், அதாவது யுரேனியத்தால் ஆன ஒரு காம்பவுண்ட் இருந்தது, அந்த சேர்மத்தை அங்கே விட்டுட்டு அது கூட ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட்டும் அந்த மூலையில அந்த டேபிள் மேலேயே இருந்துடுச்சு. அப்ப யுரேனியம் காம்பவுண்டும் போட்டோகிராஃபிக் பிளேட்டும் அந்த ஒரு ரிசர்ச் பண்ண அந்த டேபிள்லயே விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன் வராரு. வந்துட்டு பார்க்கும்போது அந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ல ஏதோ பில்ம் ஷேட் ஆயிருக்கு, அதாவது டேமேஜ் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி டேமேஜ் ஆயிருக்கு. இது எப்படி இந்த போட்டோகிராஃபிக் பிளேட் இதே மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க யுரேனியம் காம்பவுண்ட் இருந்ததையும் நோட் பண்றாரு. தென் அதுக்கப்புறம் எப்பப்ப அவர் போட்டோகிராஃபிக் பிளேட்டையும் யுரேனியம் காம்பவுண்ட் எதையாவதையும் அங்கேயே விட்டுட்டு போறாரோ அப்பெல்லாம் அந்த போட்டோகிராஃபிக் பிளேட் வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட் அதுல காட்டுது. அப்ப இதுல இருந்து அவர் என்ன அதை வச்சுட்டு போகாம வேற எங்கேயாவது எடுத்து மறைச்சு வச்சுட்டாருன்னா ஆகல, அதை வச்சு அது ரெண்டையும் ஒன்னா வைக்கும் போது மட்டும் ஏதோ காட்டுது. அப்ப அங்க ஆறுதுனால இந்த இன்சிடென்ட், அதாவது இந்த ஒரு நிகழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப இதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஏதோ ஒரு ரேடியேஷனை அது வெளியிடுது, அந்த ரேடியேஷன் வெளியிடுறதுனாலதான் அந்த செயல் நடக்குது, போட்டோகிராஃபிக் பிளேட் வந்து ஏதோ டேமேஜ் ஆகுது அப்படின்றத கன்சிடர் பண்றார். அப்ப இதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம இதுல எக்ஸாம் பாயிண்டா பார்க்கணும்னா, uranium radiated something that could affect a photographic plate. This phenomenon was called as radioactivity. இப்ப இந்த ரேடியோ ஆக்டிவிட்டில இருந்து நாம என்ன ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யுரேனியம் வாஸ் ஐடென்டிஃபைட் டு பி a radioactive element. அப்ப யுரேனியம்ன்றது என்ன எலமெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணணும். Then listen, 2 years later, the Polish physicist Marie Curie and her husband Pierre Curie detected radioactivity in pitchblende, a tiny black substance. They were not surprised at the radioactivity of pitchblende, which is known as an ore of uranium. லிசன் பண்ணுங்க. 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு பிசிக்சிஸ்ட் இருக்காங்க. யாருன்னா மேரி கியூரியும் அவங்களோட ஹஸ்பண்ட் பியூரி கியூரியும் இருக்காங்க. அவங்க வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை ரிசர்ச் பண்றாங்க. எப்படின்னா பிட்ச் பிளான்ட் அப்படின்ற ஒரு ஓர் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது ரேடியேஷன் வெளியிடுறத கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது டிடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிட்ச் பிளான்ட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸ், ஓகேவா, ஒரு சின்ன பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸ். அது வந்து ஓர்ஸ் பார்ட்டிகல்ஸ் மாதிரி பிட்ச் பிளான்ட்ன்றது. அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலா அந்த பிட்ச் பிளான்ட்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, ஓர்ஸ் ஆஃப் யுரேனியம். ஓர்ஸ் ஆஃப் யுரேனியம் அப்படின்னா என்னது, ஓர்ஸ்ன்றது யுரேனியத்தோட சேர்ந்து மற்ற எலமெண்ட்ஸும் அதுல மிக்ஸ் ஆகியிருக்கும். அதுல மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து யுரேனியம் இருக்கும். அப்ப அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா யுரேனியத்தை பிரிச்சு எடுத்துக்கலாம், தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். அப்ப அதாவது ஒரு ஏதோ ஒரு ஓர்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம அந்த ஓர்ஸ் பார்ட்டிகல்ல இருந்து பிரிச்சு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த ஓர்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஓர்னு அர்த்தம், ஓகேவா. அந்த ஓர்ல நிறைய எலமெண்ட் கலந்து இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஓர் ஆஃப் யுரேனியம் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருந்தாலும் பிட்ச் பிளான்ட்ன்றதை நம்ம ஆன்சரா மார்க் பண்ணணும், ஓகேவா. தென் லேட்டர் தே டிஸ்கவர் that the radiation was more intense from pure uranium. Also, it was found that the pitchblende had
less concentration of uranium. அதாவது யுரேனியம் வெளியிட்டது இல்லையா ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் அமௌண்ட்டை விட இந்த ஓர்ஸ் பார்ட்டிகளா இருக்கிற பிட்ச் பிளண்ட் வெளியிடுற ரேடியேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஓகேவா, டிஸ்கவர் பண்றாங்க. They concluded that some other substance was present in pitch blende. வேற ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட அதோட கலந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆஃப்டர் செப்பரேட்டிங் திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து அந்த புது சப்ஸ்டன்ஸ் ஏதோ கலந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் பிரிக்கிறாங்க, அதையும் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. They discovered that it had unknown chemical properties. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு தெரியாது. ப்ராப்பர்ட்டிஸ்னா அதனுடைய பண்புகள், அதனுடைய குணாதிசயம் எதுவுமே தெரியாது. அண்ட் இட் ஆல்சோ எமிட்டட் ரேடியேஷன் ஸ்பான்டேனியஸ்லி லைக் யுரேனியம். அந்த புதுசா எடுத்தாங்க இல்லையா நியூ சப்ஸ்டன்ஸ், அதுவும் யுரேனியம் மாதிரியே ஸ்பான்டேனியஸா ரேடியேஷனை எமிட் பண்ணுது, வெளியிடுது அப்படின்றத பாக்குறாங்க. அதுக்கு வெளியிடுது பார்த்துட்டு அதுக்கு நேம் வைக்கிறாங்க. தே நேம்டு திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் அஸ் ரேடியம். ரேடியம்னு அதுக்கு நேம் வச்சுட்டாங்க. ஓகேவா. The radioactive elements emit harmful radioactive radiations like alpha rays or beta rays or gamma rays. அதாவது இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டான ரேடியம் ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் எல்லாத்தையும் வெளியிடுது அப்படின்னு சொல்றாங்க. See friends, next definition of radioactivity. ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. Listen, the nucleus of some elements is unstable. அதாவது சம் எலமெண்ட்ஸ்னுடைய நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும், நிலைப்புத்தன்மையுடையதா இருக்காது அப்படின்றாங்க. Such nuclei undergo nuclear decay and get converted into more stable. அதாவது அன்ஸ்டேபிளா இருக்கு, மோர் ஸ்டேபிளா ஆகணும்னா அது என்ன பண்ணுவோம், அதனுடைய நியூக்ளியே அதாவது உட்கருன்னு சொல்லுவோம் நியூக்ளியஸ் அப்படின்றது. அது வந்து என்ன ஆகுது, டிக்கே ஆகுது, நியூக்ளியர் டிக்கே அடைஞ்சு, டிக்கேனா என்னது, சிதைவடைஞ்சு அது வந்து கெட் மோர் ஸ்டேபிள் நியூக்ளியா மாறிடுது, நிலைப்புத்தன்மையா மாறிடுது. டூரிங் திஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன் திஸ் நியூக்ளியை எமிட் சர்டன் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் அண்ட் எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ். அப்ப அந்த டிக்கே ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா எமிட் பண்ணுது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை எமிட் பண்ணுது. அதோட சேர்த்து எலமெண்டரி பார்ட்டிகல்ஸையும் எமிட் பண்ணுது. இந்த இடத்துல எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் இருக்கு இல்லையா, அதுதான், அது எல்லாத்தையும் எமிட் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட், the phenomenon of nuclear decay of certain elements with the emission of radiations like alpha, beta and gamma rays is called radioactivity, and the elements which undergo this phenomenon are called radioactivity elements. ஓகேவா, இதான் சொல்றாங்க. அதாவது நியூக்ளியர் டிக்கே ஆகுது இல்லையா, நியூக்ளியர் டிக்கே ஆகும்போது என்னத்தை எமிட் பண்ணும், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். என்னென்ன ரேடியேஷன் லைக் பார்த்தோம்னா ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸை வெளியிடுது. அப்படி வெளியிடும் போது அதுக்கு பேர் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு பேரு. அப்ப அண்ட் த எலமெண்ட்ஸ், அப்படி அந்த செயல்ல ஈடுபடுற எலமெண்ட்ஸ் வந்து அதான் which undergo this phenomenon are called radioactive elements. அந்த எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ப்ரீவியஸா என்னென்ன எலமெண்ட்ஸ் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் பார்த்திருக்கோம், 2 பார்த்திருக்கோம் இல்லையா, யுரேனியம் ஒன்னு பார்த்திருக்கோம் அண்ட் another one ரேடியம். அப்ப இந்த 2 எக்ஸாம்பிளுமே எதுக்குரியது, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்க்குரிய எக்ஸாம்பிள்ஸ். யுரேனியம் அண்ட் ரேடியம்ஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்கலாம். The elements such as uranium and radium undergo radioactivity and emit the radiations on their own without any human intervention. This phenomenon of spontaneous emission of radiation from certain elements on their own is called natural radio. இதுல பாத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆன, அதாவது யுரேனியம் அண்ட் ரேடியம் இருக்கு இல்லையா, அது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தான். அது வந்து மனுஷனுடைய, அதாவது யாருடைய துணையும் இல்லாம தானாவே அது வந்து என்ன பண்ணுது, ரேடியேஷனை எமிட் பண்ணுது இல்லையா. This phenomenon of spontaneous emission of radiation from certain elements on their own is called natural radioactivity. யாருடைய துணையும் இல்லாம தானாவே அது என்னது ரேடியேஷனை எமிட் பண்ணுது இல்லையா. அப்படி எமிட் பண்ற எல்லாமே அந்த ஒரு நிகழ்வு வந்து நேச்சுரலா நடக்கிறது எல்லாமே நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட், the elements whose atomic number is more than 83 undergo spontaneous radioactivity.
அதாவது அட்டாமிக் நம்பர் 83 விட அதிகமாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதான், ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டாக தான் இருக்குது, ரேடியேஷனை எமிட் பண்ணுது அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு யுரேனியம், ரேடியம் எக்ஸெட்ரா. ஓகேவா? There are only 2 elements which have been identified as radioactive substances with atomic number less than 83. அதாவது 83, அதாவது அட்டாமிக் நம்பர் 83 விட கம்மியா அட்டாமிக் நம்பர் உடைய சப்ஸ்டன்ஸ்ல 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 82, 83 அது மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் உள்ள எலமெண்ட்ஸ்ல 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னவா இருக்கு, ரேடியோ ஆக்டிவுடைய எலமெண்ட்ஸா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசி அப்படின்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து டெக்னீட்டியம். ஓகேவா? டெக்னீட்டியம் அதனுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 43. டெக்னீட்டியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 43. அனதர் ஒன் புரோமித்தியம், பிஎம் அப்படின்னு இருக்கு இல்லையா, புரோமித்தியம் இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 61. டெக்னீட்டியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 43, புரோமித்தியனுடைய அட்டாமிக் நம்பர் 61. 43, 61 டெக்னீனியம், புரோமித்தியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது less than 83 அட்டாமிக் நம்பர் உடைய எலமெண்ட் டெக்னீட்டியம், புரோமித்தியம். டிசி சிம்பிள், இங்க பிஎம் சிம்பிள். டி வந்து கேபிட்டல் லெட்டர், சி வந்து ஸ்மால் லெட்டர், பி கேபிட்டல் லெட்டர், எம் ஸ்மால் லெட்டர். ஓகேவா? புரோமித்தியம் அட்டாமிக் நம்பர் 61, டெக்னீட்டியம் அட்டாமிக் நம்பர் 43. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, do you know there have been 29 radioactive substances discovered so far. Most of them are rare earth metals and transition metals. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். அதிகபட்சமா வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸும் டிரான்சிஷன் மெட்டல்ஸும் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பீரியாடிக் டேபிள்ல மிடில்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னும் போதே செயற்கை இல்லையா, மனுஷனால ஆக்கப்பட்டதா தான் இருக்கும்ன்றத நம்ம இந்த நேம்ல இருந்தே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? த ஃபினோமினான் பை விச் ஈவன் லைட் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் ரேடியோ ஆக்டிவ் பை ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்ட் மெத்தட்ஸ் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் எலமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு, லைட் எலமெண்ட்ஸ்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸாக மாத்துறாங்க, ஆர்டிஃபிஷியலாக மாத்துறது. அப்படி மாத்துறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி. மனுஷனால தானே அது உருவாக்கப்படுது, அதனால அது மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், திஸ் கைண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர் பை Irene Curie and F. Joliet in 1934. 1934ல ஐரின் கியூரியும் அண்ட் ஜூலியட்டும் தான் என்ன பண்ணாங்க, இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் இன்டியூஸ்ட் இன் சர்டைன் லைட்டர் எலிமெண்ட்ஸ் லைக் போரான், அலுமினியம் எக்ஸெட்ரா. போரான், அலுமினியம் இருக்கு இல்லையா, இந்த லைட்டஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு இதை வந்து என்ன பண்றாங்க, இதுல ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இதுல அட்டாக் பண்ண வச்சு இதை வந்து என்னவா மாத்துறாங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸா மாத்துறாங்க. அதுதான் பாருங்க. That is, artificial radioactivity is induced in certain lighter elements like boron, aluminum, etc. by bombarding them with radiation such as alpha particles emitted during the natural radioactivity of uranium. This also results in the emission of invisible radiations and elementary particles. During such a disintegration, the nucleus which undergoes disintegration is called parent nucleus, and that which is produced after disintegration is called daughter nucleus. கவனிங்க, இந்த இடத்துல அந்த போரான அலுமினியம் மேல ஆல்பா பார்ட்டிகல்ஸை நம்ம பாஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்டா மாத்துறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
இதுல என்ன ரிசல்ட், எமிஷன் என்ன வெளியே, எமிஷன் என்னவா மாறும், என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் கொடுக்குறோம், வெளியேறுது. ஒன்று அட்டாக் பண்ணுது, இன்னொன்று மாறுது. என்னவா மாறுது, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியா மாறுது. அப்ப அங்க ஆல்ரெடி இருந்தது இல்லையா அந்த போரான், அலுமினியம் அப்படின்ற சம் எலமெண்ட்ஸ் மேல ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அதை அட்டாக் பண்றோம் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸுக்கு பேரு தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட், அதாவது பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்றது இந்த இடத்துல அந்த அலுமினியத்தினுடைய நியூக்ளியஸ் பார்ட்டிகல்ஸ் அட்டாக் பண்றது, ஆல்பா பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா, அது பேரண்ட் நியூக்ளியஸ். தென் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண பிறகு ப்ரொடியூஸ்ட் ஆகுது இல்லையா, ஆஃப்டர் டிஸ்இன்டகிரேஷன், அந்த சிதைவடைஞ்சு அந்த உட்கரு சிதைவடைஞ்சு ஒரு புதுசா ஒன்று உருவாகுது இல்லையா, அதுக்கு பேர் அந்த ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் இஸ் கால்ட் டாட்டர் நியூக்ளியஸ். அப்போ புதுசா அது வெளியே வந்துட்ட பிறகு உருவான அந்த பார்ட்டிகல்ஸ் டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. Next, the particle which is used to induce the artificial disintegration is termed as projectile. And the particles which is produced after the disintegration is termed as ejected particles. Okay va, அந்த ஆர்டிபிஷியல் டிஸ்இன்டகிரேஷனை தூண்டுது இல்லையா, அதுக்கு பேர் ப்ரொஜெக்டில். ஓகேவா, அதுக்கப்புறம் அது அந்த அட்டாக் பண்ண பிறகு அந்த பார்ட்டிகல்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு உருவாகுது இல்லையா, ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் வெளியிட்டுருது, ஒரு பார்ட்டை வெளியிட்டுருது, அதுக்கு பேரு எஜெக்டட் பார்ட்டிகல்ஸ். அதான் எஜெக்டட் பார்ட்டிகல்ஸ். இது ப்ரொஜெக்டில், இது எஜெக்டட். when the projectile hits the parent nucleus, அப்ப ப்ரொஜெக்டில் என்ன பண்ணுது, பேரண்ட் நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணுது. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். அப்படி அட்டாக் பண்ணும்போது அது என்னவா மாறுது, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸா மாறுது. அந்த அலுமினியமோ இல்லை போரானோ வச்சுங்களேன், அது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸா மாறுது. விச் இன் டர்ன் டிகேஸ் ஸ்பான்டேனியஸ்லி எமிட்டிங் டாட்டர் நியூக்ளியஸ் along with an ejected particles. அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறுதுன்னா, அது சிதைஞ்சு, டிகேனா சிதைவடைது, சிதைவடைஞ்சு ஸ்பான்டேனியஸ்லி எமிட்டிங் த டாட்டர் நியூக்ளியஸை வெளியிட்டுருது. சிதைவடைஞ்சு டாட்டர் நியூக்ளியஸை வெளியிட்டுடுது. அதுதான் எஜெக்டட் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பேரிஷன் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது நேச்சுரலா இருக்கு இல்லையா ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ், அதுவும் ஆர்டிபிஷியலான ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் உள்ள கம்பேரிஷனை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ரெண்டும் நம்ம தனித்தனியா போட்டு இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஒன், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எ நியூக்ளியஸ். எமிஷன் ஆஃப் ரேடியேஷன், அதாவது ரேடியேஷன் கதிரியக்கத்தை வெளியிடுது இல்லையா, அது எப்படி செல்ஃபாவே தானாவே வெளியிடும் இயற்கையாவே. இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல்ல எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எ நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ். இன்டியூஸ்டு ப்ராசஸ்னா அது ஒரு தூண்டப்பட்ட நிகழ்வு, அடுத்தவங்க அதை மாத்துறாங்க. ஆர்டிபிஷியலா அந்த என்ன பண்ணுது, எமிஷனை ரேடியேஷனை எமிட் பண்ணுது. ஓகேவா, செகண்ட் ஒன், ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இதுல என்னென்ன ரேடியேஷன் எமிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா, பீட்டா அண்ட் காமா. இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில மோஸ்ட்லி எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் such as நியூட்ரான், பாசிட்ரான் எக்ஸெட்ரா ஆர் எமிட்டட். அதான் மோஸ்ட்லி என்ன எமிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் தான் எமிட் ஆகும். அது என்னன்னா நியூட்ரான், பாசிட்ரான் தான். எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்ல நியூட்ரான், பாசிட்ரான் தான் மோஸ்ட்லி எமிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆல்பா, பீட்டா, காமா நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இட் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னா அது தன்னிச்சையா தானே நடைபெறும் நிகழ்வு இது. நெக்ஸ்ட், இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ். இன்டியூஸ்டு ப்ராசஸ் மீன்ஸ் தூண்டப்பட்ட நிகழ்வு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், exhibited by elements with atomic number more than 83. அதாவது அட்டாமிக் நம்பர் 83க்கு மேல இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் பவரை பெற்றிருக்கும். ஓகேவா. அடுத்தது ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில exhibited by elements with atomic number less than 83. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில this cannot be controlled. இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில திஸ் கேன் பி கண்ட்ரோல்ட். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.